எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று துடிப்பவனுக்கும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கும் நடுவில் நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு தவறான வழியில் போவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும். நிறைய அவங்க ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சும் நல்லபடியாக நேர்மையாக வாழ்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க நல்லா வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ நல்லா இருப்பாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தோமாக்க பிற்காலத்தில் அவங்க சம்பாதிச்ச பணம், தவறான வழியில் சம்பாதிக்கிற பணம் எப்போவுமே கடைசி வரைக்கும் நிலைக்காதுங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆண்டவன் நம்மளை நல்லா வைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கடைசியில் நல்லா இருப்போம். சரிங்களா? உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. இது அன்பாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரிங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையாக இருந்தாலும் நமக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்க குறைக்கும் போது நாமளாகவே விலகிக்கிறது தான் நமக்கு மரியாதைங்க. வழியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே பிறரின் வழிகளுக்கு வழி சொல்ல தெரியும். வழியை உணராதவர்களுக்கு வழிகளை மட்டுமே சொல்ல தெரியும். ஒருத்தர் ரொம்ப அவங்க அடிபட்டுறாங்க, இருக்க அவங்க ரொம்ப வழியை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்றவங்க பிறரோட வழியை உணர்ந்து அவங்களுக்கு நம்ம தான் இப்படி இருக்கமே, அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற வழி ரொம்ப நல்லா தெளிவானதாக இருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அவங்க ரொம்ப வசதியாகவே வாழ்ந்துருப்பாங்க. அடுத்தவங்க வழியை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்ம மேலே அக்கறைப்பட மாட்டாங்க. என்னடா இவங்க மேலே பழி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்சவங்க எப்போவுமே நம்ம கூட தான் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட முக்கியமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லை. ஒருத்தர் பிடிச்சிருச்சு, இவங்க கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம கூட பேசுகிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க மட்டும்தான் நமக்கு முக்கியமா அப்படின்னு அவங்களுக்கு என்ன நிறைய பேர் தெரியும். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஏதோ டைம் பாஸ்க்கு பேசுகிற மாதிரி வருவாங்க போவாங்க. ஆனால் நம்மளை விட முக்கியமானவங்க அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். நமக்கு ஒருத்தரையே பிடிச்சிட்டு இவங்க தான் நம்ம உலகம், இவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து யார் கூடயுமே நம்ம கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம பேசக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் புலம்பி தீர்ப்பதற்கு ஒரு நெருக்கமான உறவு வேண்டும். நம்ம யார்கிட்ட வேணாலும் சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் பேச முடியாதுங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம கஷ்டத்தையும் சரி, சந்தோஷத்தையும் சரி நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். எல்லார்கிட்டையும் பேசலாம், நார்மலாக எப்படி இருக்க என்ன அப்படின்னு பேசலாம். ஆனால் நமக்கு நெருக்கமானவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே பேச முடியும். தேனீக்கள் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், நல்ல மனிதர்கள் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். இப்போ தேனீக்கள் கூட்டில் ஒரு கல் எரிஞ்சிட்டோமா, ஒரு தேனீ கூட அதில் இருக்காது, எல்லாமே ஓடிடும். அதுபோல் நல்ல மனிதர்கள் யார் நல்ல மனிதர்கள்? பொய் பேசாமல் இருக்கிறவங்க, திருடாமல் இருக்கிறவங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறவங்க, இவங்களாம் தான் நல்ல மனிதர்கள். அவங்கள போய் நீங்கள் அவங்க செய்யாத தவிர போய் ஒன்று அவங்க மேலே நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்களால அது ஏற்றுக்கவே முடியாது. மற்றவங்க திருடுறவங்க சொல்லிட்டா சரி போ அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் எதுவுமே செய்யாத ஒரு மனிதர்கள் போய் அவங்க மேலே பழி சொல்லும் போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. அவங்க அதையே நினச்சிட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாமல், நான் இப்படி இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் நேர்மையானவன், என் மனசுப்படி நான் நல்லவன் அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நல்லவங்கன்னு யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை.